கேள்விப்பட்டிருக்கீங்க. 2B மார்க்கியோட யூனிவர்ஸ் அழிய போகுது அப்படின்னு தாங்க இருக்குது. இந்த டூம்ஸ்டேல 2B மார்க்கியோட யூனிவர்ஸ் அழிய போகுது. ஸ்டார்டிங் ஆஃப் தி மூவிலே சொல்லிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த படம் வந்து பட்ஜெட் வந்து 400. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் வந்து ஆரம்பத்தில் 2B மார்க்கியோருக்கும் எக்ஸ்பேண்ட் யூனிவர்ஸில் இருக்கிற ஆளுங்களுக்கும் பயங்கரமான வந்து டூமுக்கும் அப்போ நிறைய ஃபைட்ஸ்லாம் நடக்க போகுது. அதுக்கப்புறம் வந்து இந்த படம் வந்து 2B மார்க்கியோ வந்து அவரோட யூனிவர்ஸ் ஃபுல்லாகவே அழிஞ்சிடும். ஃபஸ்ட்டு ஷார்ட்டே அதான். படத்தோட அப்புறம் தான் டைட்டில் கடை போடுற மாதிரி நிறையா ரூமர்ஸ் தான் வந்துட்டுருக்கு. ஏன்னா எக்ஸ்பேண்ட் யூனிவர்ஸ் வந்து ஏதாவது ஒரு யூனிவர்ஸ் அழிஞ்சாலும் சென்ஸை தடுக்க முடியும்னுக்காக ஒரு யூனிவர்ஸ் அழிச்சிட்டு இன்னொரு யூனிவர்ஸை காப்பாற்ற முடியும். அதனால் அவங்க 2B யூனிவர்ஸ் அழிய வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா எக்ஸ்பேண்ட் யூனிவர்ஸ் அழிய வாய்ப்பு இருக்குது. இதனால் இந்த படம் வந்து இந்த யூனிவர்ஸில் ஏதாவது ஒரு யூனிவர்ஸ் அழிஞ்சின்னா ரொம்ப இருக்குது. இந்த படம் வந்து 2026 டிசம்பர் மாதம் ரிலீஸ் ஆகுது. அதுக்குள்ளே நிறைய அப்டேட்ஸ்லாம் விட்ருவாங்க. இன்னைய வரைக்கும் இந்த 2B மார்க்கியோ வந்து ஒரு 60-70% தான் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இந்த படத்தில் எக்ஸ்மேன் ஜாக்மேனும் வராரு, நிறைய பேர் வராருன்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த படம் வந்து ஆர்டேஜ் வந்து டூமாக நடிக்கிறாரு, அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் அதான் கொடுத்தாங்க இந்த படத்துக்கு 2026 டிசம்பர்னு. ஆர்டேஜ் என்ன நடிக்க போகிறாரு. அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஹீரோவாக நடிக்கலாம். நான் ஃபஸ்ட் ஹாஃப் தான் நடிச்சு செகண்ட் ஹாஃப் ஹீரோவாக நடிக்கலாம், எப்படி வேணாலும் நடிக்கலாம். டூம் வந்து கதாபாத்திரமே அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அதாவது பவர்ஃபுல்லான ஒரு ஆளை கூட்டு சேர்த்துட்டு வந்து அவெஞ்சர்ஸ் கூடிய எக்ஸ்பேண்ட் கூடிய சண்டை போடுறக்கூடிய ஒரு ஆளாக டூம் இருக்காது. அவர் தனியாக நினச்சி போகிறோம்னா கூட்டு சேர்ந்தும் பண்ணலாம். அந்த கூட்டு சேர்ந்த ஆள்னா வந்து 2B மார்க்கியோ, ஸ்பைடர்மேன் மற்ற யூனிவர்ஸ் இருக்கிற சூப்பர் ஹீரோஸ்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் வந்து யூஸ் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்பேண்டையும் அவெஞ்சர்ஸ் அடிக்க முயற்சி பண்ணியிருப்பாரு. அது முயற்சி ஃபெயிலியர் ஆனதால் ஏதாவது ஒரு யூனிவர்ஸ் அழிகிற மாதிரி இருக்குது. அந்த அழிகிற யூனிவர்ஸ் தான் 2B மார்க்கியோட யூனிவர்ஸ் மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இது வந்து ஓப்பனிங் ஷார்ட்னு சொல்கிறாங்க. கன்ஃபார்மாக தெரியல, மாற்றவும் வாய்ப்பு இருக்குது. இந்த ஷார்ட் வந்து 2B மார்க்கியோக்கு எக்ஸ்பேண்ட் யூனிவர்ஸுக்கும் அதுக்கப்புறம் அப்படி யார் யூனிவர்ஸும் அழிஞ்சோடனே அப்போ வந்து 2B மார்க்கியோக்கும் எக்ஸ்பேண்ட் யூனிவர்ஸுக்கும் பயங்கரமான ஒரு ஃபைட் இருக்குன்னு போட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த படம் வந்து இந்த ஃபைட்டில் வந்து டூமு அவரை விட்டு போட மாட்டாங்க இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டூமும் 2B மார்க்கியோவும் அப்புறம் வந்து எக்ஸ்மேனும் அவெஞ்சர்ஸும் சேர்ந்து ஒரு ஃபைட் சீன் இருக்குது இந்த படத்தில். இந்த படம் இது வரைக்கும் 3 மணி நேரம் ஃப்ரெண்ட்ஸ். படம் லென்த்து 3:45 கிட்ட. இதெல்லாம் இப்போலாம் நிறைய விஷயங்கள் கட்டிட்டு. இதுக்கப்புறம் வந்து 2027 வந்து அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் கூட வருது. அந்த படமும் இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே முடிஞ்ச அடுத்தது அதுலேயும் இந்த 3 ஹீரோஸ் விளாடலாம். 2B மார்க்கியோ அதுலேயும் விளாடு, இதுலேயும் சீக்ரெட் வார்ஸில் 100% கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஆனால் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல விளாடா 80% தான். ஆனால் டாம் ஹாலண்ட் படத்தில் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆண்ட்ரூ கர்ஃபீல்டும் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அவரு ஒரு 50-60% வாய்ப்பு இருக்குது. அவரோட வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆண்ட்ரூ கர்ஃபீல்டு அமேசிங் ஸ்பைடர்மேன் 3 வரும் ரூமர் வந்துச்சு, ஆனால் அது வரல இது வரைக்கும். அப்புறம் வந்து டாம் ஹாலண்ட் வர வாய்ப்பு கம்மி. ஏன்னா அந்த பஸ்ஸில் ஒரே ஒரு சூப்பர் ஹீரோ பட்டு தான், சிங்கிள் சூப்பர் ஹீரோ பட்டு தான் வரணும் மாடல் கான்ட்ராக்டாக இருக்குது. அப்போ டாம் ஹாலண்டும் வர வாய்ப்பு கம்மி தான். ஸ்பைடர்மேனா ஒரு யூனிவர்ஸ்லேருந்து ஒரு படத்தெல்லாம் கொடுக்கணும்னு மாடல் கான்ட்ராக்ட் இருக்குது. அதனால டாம் ஹாலண்ட் வந்து வாய்ப்பு கம்மி. ஆண்ட்ரூ கர்ஃபீல்டும் வர வாய்ப்பு கம்மி. அப்புறம் வந்து இருக்கிறது வந்து ஒரே ஒரு யூனிவர்ஸ் சூப்பர் ஹீரோவான சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சூப்பர் ஹீரோ ஸ்பைடர்மேன்லாம் வந்து 2B மார்க்கியோ தான். அவரு படம் தான் இந்த படத்தில் கேஷ் பண்ண முடியும் ஸ்பைடர்மேன். ஏன்னா ஸ்பைடர்மேன் இல்லாமல் எந்த அவெஞ்சர்ஸ் மூவி இது வரைக்கும் வந்ததில்லை. அது ஒரு 2-3 படம் வந்திருக்கும். மற்றபடி அந்த ஸ்பைடர்மேன் இன்ஃபினிட்டி வார் இது கேமு $2 பில்லியன் மார்க்கெட்
கண்டென்ட்டை ரீச் பண்ண வச்சது ஒரு பங்கு வந்து ஸ்பைடர்மேனை கூட இருக்கலாம். லாஸ்ட் ரிலீஸில் நோவே படம் கூட 1.9 பில்லியன் வசூல் ஆயிடுச்சு. முக்கியமான காரணம் 3 யூனிவர்ஸ் சேர்ந்து ஸ்பைடர்மேன் தான். அந்த படத்தை பூஸ்ட் பண்ணி அந்த கோவிட் பீரியட்லேயே இந்த படம் வந்து 1.9 பில்லியன் வசூல் ஆச்சு. அதனால் இந்த படத்தில் டூபி மக்கியோட வாய்ப்பு ரொம்ப அதிகமான இருக்குது. அவரும் நிறையா ஷூட்ஸ்லாம் போயிருக்காரு, காஸ்டியூம்லாம் இணையத்தில் வெளியாகி. அதனால் இந்த படம் வந்து அவர் இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த படத்தில் வந்து ஆர்டிஜேயோட சேலரி வந்து 100 மில்லியன் சொல்கிறாங்க கன்ஃபார்மாக. அவரோட சேலரி இந்த படம் வந்து ஃப்ரெண்ட்டு அப்பா வந்து 100 மில்லியன், இந்த படம் வந்து 3.5 பில்லியன் அடிச்சுன்னா சம்பளம் அதிகமாக கொடுக்குன்னு சொல்கிறாங்க. இந்த படம் வந்து 3 மணி நேரம் 45 நிமிஷமாக அந்த படத்தோட டோட்டல் லென்த் எடுக்க போகுது. கிளைமேக்ஸில் பயங்கரமாக ஒரு ஃபைட் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதே ஈக்குவலாக அப்படியே அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்லேயும் அதே ஃபைட்டு மண்ணாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த ஃபைட்டில் பயங்கர எக்ஸ்பேண்ட் யூனிவர்ஸும் அவெஞ்சர்ஸும் நிறையா அழிஞ்சிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து யாருன்னா டூம் அடிக்கணும், அதுதான் சர்ப்ரைஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த படம் வந்து படத்தோட பட்ஜெட் இது வரைக்கும் 1 பில்லியன் இந்த படத்தோட பட்ஜெட். அடுத்து வரக்கூடிய சீக்ரெட் வார்ஸோட பட்ஜெட்டும் 1 பில்லியன். அவ்வளோ நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க இந்த படத்தில். இதில் இது வரைக்கும் 4 ட்ரெய்லர் டீசர் விட்டுருக்காங்க. இன்னும் அடுத்த 2 வாரத்தில் வந்து ஸ்பைடர்மேன் பேட் நியூட்டியோட டீசரோ ட்ரெய்லரோ விட போகிறாங்க சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. சப்ஸ்கிரைபர் ரொம்பவே கம்மி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.